அணு ஆயுதங்களை இந்தந்த நாடு தான் வச்சிருக்கணும், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், இந்த ஆயுதங்கள்லாம் நீ வச்சிருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஊர்ல சாதி அடிப்படையில் எப்படி வேறுபாடு இருக்கோ அதே மாதிரி இந்த அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாடுகளும் இவங்க தான் வச்சிருக்கணும், இவங்க வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற அந்த செட்டப்பை 1950 வச்சிருக்காங்க. அதனுடைய ஹிஸ்டரியை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹிஸ்புல்லா இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவுக்கு விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன? SCO ஷாங்காய் ஒத்துழைப்பு அந்த குழு இருக்குல்ல, அதில் இந்தியாவும் ஒன்றா இருக்குது, ரஷ்யாவும் ஒன்றா இருக்குது. ஆனால் ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்தியா ரெண்டுக்கும் நடுநிலையாக இருக்குது. இதனால் இந்தியா உலக நாடுகளுக்கு சொல்ல விரும்பக்கூடிய கருத்து என்ன? நெதன்யாகு ஃபஸ்ட்டு ஈரானை அழிச்சிட்டு அடுத்ததாக எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது உளவு அமைப்பில் சிறந்து விளங்கக்கூடிய பாகிஸ்தான்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஷாக் ஆக்கக்கூடிய சில நியூஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. டீடைல் ரிப்போர்ட்டா இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.